ஸோ ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வைஃப்ரேம்னா என்ன, அது என்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம எசென்சியலாக யூஸ் பண்ணுறோம் ஃபிக்மா யூஐ டிசைனில். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாட் இஸ் வைர்ஃப்ரேம். ஸோ வைர்ஃப்ரேம் இஸ் த பேசிக் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் இட்ஸ் லைக் இது வந்து ஒரு பேசிக் ப்ளூ பிரிண்ட். ஸோ ஒரு ஐடியா எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராடக்டை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு வச்சுட்டு, இந்த ப்ளூ பிரிண்ட் படி தான் நம்ம மொபைல் ஆப்போ ஆர்எல்ஸ் வெப் அப்ளிகேஷனோ நம்ம வந்து பில்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா நம்ம வந்து அது பிஃபோர் தட் நம்ம வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்மக்கிட்ட வேணும். ஸோ அதை தான் நம்ம ஒயர் ஃப்ரேமிங் மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுவோம் பிஃபோர் ஸ்டார்டிங் மெயின் அப்ளிகேஷன். ஸோ ஒயர் ஃப்ரேம் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் எ ஸ்கெலிட்டன் ஆர் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னா, ஸ்க்ரீன் லேஅவுட்ஸ், நேவிகேஷன் பார்ஸ், காம்பனன்ட்ஸ் ஆஃப் யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைன். ஸோ மெயின்லி வந்து ஒயர் ஃப்ரேமில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், என்னென்ன பட்டன் எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வந்து ஃபார்ம்ஸ் வரும், ஸோ எப்படி வந்து லேஅவுட் வந்து எப்படி ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் மாறும் அப்படின்றத ஒயர் ஃப்ரேமில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இது ஒயர் ஃப்ரேமில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து லோ ஃபிடலிட்டி ஒயர் ஃப்ரேம், நெக்ஸ்ட் வந்து மிட் ஃபிடலிட்டி ஒயர் ஃப்ரேம், ஸோ தேர்ட் ஒன் வந்து ஹை ஃபிடலிட்டி ஒயர் ஃப்ரேம். ஸோ லோ ஃபிடலிட்டி அப்படின்றது எப்படி சொல்கிறது, நம்ம லேஅவுட்டு, நேவிகேஷன்ஸு, இன்ஃபர்மேஷன்ஸு, இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரு, இதெல்லாம் வச்சு நம்ம ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப் வந்து இப்படி இருக்கலாம், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணுவோம். அதுதான் வந்து லோ ஃபிடலிட்டி ஒயர் ஃப்ரேம். அந்த ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ண ஒயர் ஃப்ரேமை நம்ம வந்து ஃபிக்மாவில் போட்டு மீடியம் ஃபிடலிட்டி ஒயர் ஃப்ரேமாக நம்ம பேசிக் லேஅவுட்டாக வச்சு டிசைன் பண்ணுவோம். லோ ஃபிடலிட்டி ஒயர் ஃப்ரேம் ஹேண்ட் அவுட் ஸ்கெட்சை வச்சு நம்ம அதை ரெஃபரன்ஸாக வச்சு ஃபிக்மாவில் மீடியம் ஃபிடலிட்டி ஒயர் ஃப்ரேம் வந்து டிசைன் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து ஹை ஃபிடலிட்டி ஒயர் ஃப்ரேம் அப்படின்னா, இப்போ மீடியம் ஃபிடலிட்டி அப்படின்னா ஜஸ்ட் வந்து லோ ஃபிடலிட்டியில் ஜஸ்ட் வந்து ஸ்கெலிட்டன் இருக்கும். மிட் ஃபிடலிட்டி ஒயர் ஃப்ரேமில் அந்த லோ ஃபிடலிட்டியில் இருக்கிற பேசிக், அதாவது நம்ம ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நம்ம இங்கே ப்ராப்பராக பட்டன் எப்படி இருக்க போகுது, அப்புறம் வந்து இன்புட் ஃபீல்டு, அது எல்லாமே வந்து நம்ம மீடியம் ஃபிடலிட்டியில் கொடுப்போம். அடுத்து வந்து ஹை ஃபிடலிட்டியில் நம்ம வந்து அங்கே மிட் ஃபிடலிட்டியில் என்னென்ன கொடுத்துருப்போம்னா, பட்டன் கொடுத்துருப்போம், இன்புட் ஃபீல்டு கொடுத்துருப்போம், இல்லை ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் வர்றப்போ ஒரு இமேஜ் எங்கே யூஸ் பண்ணியிருப்போம், பட்டன் எங்கெங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றத நம்ம அங்கே பேசிக் லேஅவுட் மாதிரி போட்டுப்போம் ஃபிக்மாவில். ஸோ இங்கே வந்து ஹை ஃபிடலிட்டி அப்படின்றது ஃபுல் அந்த யூஐயில் அது எப்படி இருக்க போகுது அப்படின்றத கலர் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். கலரு, டைப்போகிராஃபியில் என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத அதில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து எதுக்கு வந்து ஒயர் ஃப்ரேம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரெக்யர்மெண்ட் நம்ம கிட்ட கையில் இருக்குது அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு ஐடியா பில்ட் பண்ணோம். ஸோ பில்ட் பண்ணி நம்ம ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அதாவது இனிஷியல் ஸ்டேஜுக்குள்ளேயே நம்ம போக முடியும். ஸோ ஒரு ஐடியா இல்லாமல் எடுத்தோடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஐட்ரேஷன் வரும். ஸோ பிஃபோர் தட் நம்ம ஒரு பேசிக் ஐட்ரேஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பிஃபோர் தட் நம்ம ரெக்யர்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் அது என்ன டெஸ்க்டாப் பண்ண போகிறோமா, வெப் அப்ளிகேஷன் பண்ண போகிறோமா, மொபைல் அப்ளிகேஷன் பண்ண போகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கேற்ற பிக்சல் வந்து செட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒயர் ஃப்ரேம் கொண்டு போனோம்னா நம்ம ஃபியூச்சர், அதாவது ஐட்ரேட் ஆக ஆக நம்ம வந்து ஸ்க்ரீன் சைஸை நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே டிஃபைன் பண்ணிட்டோம், அப்புறம் இதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதனால் பிஃபோர் தட் வந்து நம்ம என்ன ஸ்க்ரீனுக்கு டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்றத முன்னாடியே டிஃபைன் பண்ணிடணும் ரெக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து மெயின் திங் வந்து நம்ம ஒயர் ஃப்ரேம் இல்லாமல் ஒரு யூஐ டிசைன் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ மேபி பண்ணலாம், பட் வந்து நமக்கு ஒரு பேசிக் ஐடியா வேணுங்கிறதுக்காக தான் அந்த ஒயர் ஃப்ரேம் தான் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ண ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து இதை நான் இங்கே லோ ஃபிடலிட்டியாகவும் வச்சுக்கலாம், இல்லை லோ ஃபிடலிட்டியாக வச்சுக்கலாம். அது வந்து லோ ஃபிடலிட்டி நான் வந்து ஸ்கெட்ச் புக் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இங்கே சர்ச் பாரு, அப்புறம் கெரோசல், அதாவது பேனர் இமேஜஸ்ஸு, அப்புறம் கார்டு இமேஜஸ்லாம் நான் இங்கே வந்து
சும்மா பேசிக்காக ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். அதே நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அதை அப்படியே நான் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் சைஸு, ஐஃபோனோட ஸ்க்ரீன் சைஸு. ஸோ இதில் வந்து நான் இங்கே அந்த ஹேண்ட் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறத நான் அப்படியே வந்து மீடியம் ஃபிளாலிட்டி, மீடியமுக்கும் ஹை ஃபிளாலிட்டிக்கும், ஹை ஃபிளாலிட்டினா ஒன்றும் இல்லை, இது வந்து நான் இங்கே இதில் இமேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் இமேஜ் வரும், இங்கே இந்த காலையில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வரும். நான் இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு இது வந்து மீடியம் ஃபிளாலிட்டி ஒயர் ஃப்ரேம். ஸோ ஹை ஃபிளாலிட்டி அப்படிங்கிற போது ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் யூஐயே ஃபுல்லாக என்ன கலர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் இதோட வந்துடும். ஸோ இது வந்து மீடியம் ஃபிளாலிட்டி ஒயர் ஃப்ரேம். இந்த ஹை ஃபிளாலிட்டி ஒயர் ஃப்ரேம் போகும்போது எங்கெங்கே நான் பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன், எங்கெங்கே வந்து நான் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அங்கெல்லாம் இமேஜ் போட்டு கலரு அதுக்கு தகுந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடுவேன். ஸோ இதுதான் வந்து ஒயர் ஃப்ரேம் அப்படின்றது. ஸோ இதுதான் லோ ஃபிளாலிட்டி அண்டு ஹை ஃபிளாலிட்டி ஒயர் ஃப்ரேமுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் நல்லா கண்டென்ட்டோட வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.